பெற்றோர், எப்போதும் நேரியதே செய்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர்வும் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னை நினைவு கூரும். அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கு துணை செய்யும். எனக்கு துணை செய்யும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். வேற்றினத்தாரோடு கலந்து உறவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர். அவர்களின் தெய்வச் சிலைகளை தொழுதனர். அவையே அவர்களுக்கு கண்ணிகளாயின. அவையே அவர்களுக்கு கண்ணிகளாயின. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலை பொழுதில் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலாக திருப்பாடல் 106 நாம் தியானிக்க இருக்கின்றோம். 106வது திருப்பாடலானது 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு சுழற்சியாகவே இந்த திருப்பாடலில் வந்து கொண்டிருக்கிறது. பாவம், தண்டனை, நடுநிலை மன்றாட்டு, இரக்கம் என்ற 4 படிநிலைகளை கொண்டிருக்கிறது. இந்த படிநிலைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பாக இதனுடைய வரலாற்று பின்னணியையும் சமூக, பொருளாதார, அரசியல் பின்னணியையும் நாம் கண்ணுற்றோம் என்றால் இந்த திருப்பாடலை தியானிப்பதற்கு, அதனை ஆழமாக சிந்திப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். உங்களோடு இதை சிந்திக்க நான் உங்களையும் அழைக்கின்றேன். திருப்பாடல் 106னுடைய பின்னணியை நாம் பார்க்கிற பொழுது அங்கே மக்கள் அகதிகளாக இருந்ததாகவும் அல்லது அதற்கு பிந்தைய காலத்திலோ இந்த திருப்பாடல் எழுதப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. எதற்காக இந்த திருப்பாடல் 106னுடைய வரலாற்று பின்னணியை நாம் சிந்திக்க வேண்டும்? மக்கள் பல பேர் நினைத்தார்கள், இதோ ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பு அல்லது அது குலைந்து போகிறது என்றால் ஒரு தனி மனித பிரச்சனையாக அல்ல, மாறாக அந்த சமூகமே அதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திலே இது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்ரேல் சமூகமானது முற்காலத்திலே அந்த முன்னோர்கள் செய்த பாவத்தினால் விளைந்த விளைவை அனுபவித்து கொண்டிருப்பதாக இந்த திருப்பாடல் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. 105வது திருப்பாடல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், இறைவன் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கை, அவர் நம்மை காப்பார் என்கிற உயரிய நம்பிக்கை. ஆனால் இந்த திருப்பாடலிலே அத்தனை மக்களுமே தங்களுடைய பாவ நிலையை ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த பாவ நிலையை ஒப்புக்கொண்டதன் வழியாக அதிலிருந்து விடுபட நினைக்கிறார்கள், வெளிவர நினைக்கிறார்கள். அதற்காக தங்களுடைய பாவ பொறுத்தலை அவர்கள் இறைவனிடத்திலே ஏறெடுக்கிறார்கள். அதனால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த திருப்பாடலுடைய அமைப்பு முறையிலே நாம் இறுதியாக பார்ப்பது என்னவென்றால், இந்த திருப்பாடல்
ஒரு புகழ்ச்சி கீதத்திலே முடிவடைகிறது, சோக கீதமாக முடிவடைவதில்லை. காரணம், அவர்கள் தங்களுடைய பாவ நிலையை ஒத்துக்கொள்கிறார்கள். முன்னோர்கள் செய்த பாவம் தானே என்று விட்டுவிடவில்லை, முன்னோர்களோடு தங்களையே அவர்கள் இணைத்து கொள்ளுகிறார்கள். முன்னோர்கள் செய்த பாவத்திற்காகவும் தாங்கள் ஒரு சமூகமாக செய்த ஒரு பாவத்திற்காகவும் இவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள். மன்னிப்பானது இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இப்பேற்பட்ட வரலாற்று பின்னணி மட்டுமல்ல, இந்த சமூக பொருளாதார அடிப்படையிலே நாம் சிந்திக்கிற பொழுது இந்த சமூகமானது ஒரு சமூக அரசியல் பொருளாதார இந்த முறிவுகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இறைவன் அவர்களோடு இருக்கிறார். அந்த அகதி நிலையிலே இருப்பவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். இருப்பினும் அவர்கள் தாங்கள் செய்த தவறுகளை, அரசியல் பிழைகளை, தாங்கள் செய்த பொருளாதார பிழைகளை, ஏழைகளை ஒடுக்கியது, மற்றவர்களுக்கு தங்களையே அவர்களுடைய சூழலிலே கையளிக்காமல் இருப்பது, அவர்களுக்கு உதவுவது என்று பலவற்றை மறந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையை தான் இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. பாவம் என்பது நாம் இறைவனை விட்டு பிரிந்த ஒரு நிலையை சொல்லுகிறது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். எனவே அந்த பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். இந்த ஒப்புக்கொள்ளுதல் வழியாக இவர்கள் அடுத்த நிலைக்கு செல்லுகிறார்கள். காரணம், இறைவன் அவர்களை மன்னிப்பார், கண்டிப்பாக இறைவன் அவர்களை ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு உயரிய நம்பிக்கைக்குரிய அந்த நிலை. அந்த உயரிய அந்த நிலையிலே அவர்கள் இறைவனை அணுகுகிறார்கள். எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம் என்று ஒப்புக்கொண்டவர்கள் இறைவனுடைய வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள். இங்கே முக்கிய இறையியல் கருப்பொருளாக நாம் கருதுவது என்னவென்றால் நினைவு. இது ஒரு ஆன்மீக ஒழுக்கம். பல நேரங்களிலே நாம் தவக்காலத்தில் கூட நம்முடைய பாவங்களை நினைவு கூறுகிறோம். இது நம்மை கீழே தள்ளுவதற்காக அல்ல, மாறாக நம் பாவ நிலையை உணர்ந்து அதிலிருந்து விடுபடுவதற்காக. பாவம் மீண்டும் மீண்டும் நிகழும் பழக்கம். பாவம் என்பது ஒரு செயலாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு நாளிலோ, ஒரு நொடி பொழுதிலோ, ஒரு நாழிகையிலோ வருவது அல்ல. மாறாக நாம் தொடர்ந்து ஒரு செயலை செய்கிற பொழுது, அதுவும் தவறான செயலை செய்கிற பொழுது அது பாவமாக மாறிப்போகிறது என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது. நடுநிலை மன்றாட்டும் ஆண்டவருடைய இரக்கமும். ஒவ்வொருவரும் பாவம் செய்தோம் என்று சொன்னால் தண்டனைக்கு உரியவராக மாறுகிறோம். ஆனால் ஒரு சமூகமே பாவம் செய்கிறது என்று சொன்னால் அந்த சமூகம் அதனால் பாதிக்கப்படுகிறது. பல நேரங்களிலே ஒரு தனி மனிதனுடைய பாவம் கூட ஒரு சமுதாயத்தையே அதை கீழே தள்ளுவதாகத்தான் இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய தண்டனைக்கு உரியவர்கள் அல்ல நாம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். எப்பொழுது நாம் ஆண்டவரை அணுகி செல்லுகிறோமோ கண்டிப்பாக நாம் அந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலை பெற முடியும் என்பதை இந்த பாடலானது உணர்த்துகிறது. தோல்விக்கு பின் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. நாம் பல நேரங்களிலே நமது தோல்வியை ஒத்துக்கொள்வதில்லை. ஆண்டவர் சொல்லுகின்றார், நாம் நமது தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிற பொழுது, நமது பலவீனத்தை ஒப்புக்கொள்ளுகிற பொழுது இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். நம்முடைய பலவீனத்திலே அவர் துணை நிற்பார் என்பதை இது தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. இன்றைய சூழலிலே இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துவது என்ன? நம்முடைய தமிழக சூழலாக இருந்தாலும் சரி, இந்திய சூழலாக இருந்தாலும் சரி, நாமும் இப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். நாம் ஒரு பக்கத்தில் வளர்ச்சி அடைந்தாலும் மறுபக்கத்தில் கீழே சென்று கொண்டிருக்கிறோம். காரணம், நாம் நமது செயல்களை ஒப்புக்கொள்வதில்லை. குறிப்பாக நமது தவறான செயல்களை ஒப்புக்கொள்வதில்லை. ஒப்புக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் பிறரிடத்திலே மன்னிப்பு கேட்க அது வழிவகை செய்யும். மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் மன்னிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நம்பிக்கையிலே ஆண்டவரை நாம் மன்றாடுவோம். இறை இயேசுவே, உமது திருப்பாதத்திலே எங்களையே நாங்கள் முழுமையாக கையளிக்கின்றோம். நாங்கள் பல நேரங்களிலே தவறக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்கிறோம். எங்களுடைய தவறுகளை நாங்கள் ஒப்புக்கொண்டு மற்றவர்களுக்கு நாங்கள் தீமை செய்யாமல் நல்லவற்றையே செய்து வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீரே எங்களோடு வழி நடப்பீராக. எங்களுக்காக எங்களுடைய பாவங்களை சுமந்தவரே எங்களை இரட்சியும். ஆமென்.